வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவர் சப்ளை டிசி டு டிசி கன்வெர்ட்டர் 12 வோல்ட் டிசி. பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமொபைல் இருக்கிற வண்டியில் எல்லாமே 12 வோல்ட்டு. இல்லை வீட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு சப் 500 வாட்ஸ் அப்படி வரும்பொழுது நம்ம அது கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? டூயல் பவர் சப்ளையாக இருக்கணும். மினிமம் 50 ப்ளஸ்ஸு கிரவுண்டு 50 மைனஸ்லேருந்து எபோவ் 70 ப்ளஸ் கிரவுண்டு 70 மைனஸ் அப்படி இருக்கணும் டூயல் பவர் சப்ளை. பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே 24/0 கிடைக்கும். சில இடங்களில் மட்டும்தான் 36/0 கிடைக்கும். அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் 10 ஆம்பியர் வாங்கினாலும் இதை ரெக்டிஃபிகேஷன் பண்ண பிறகும் கூட அந்த டூயல் பவர் சப்ளை வோல்ட்டை வந்து நாம் இந்த மாதிரி போர்டுக்கு நாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா? இந்த 2 போர்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் வேணாம். இதுதான் அந்த போர்டு. ஓகேவா? அப்போ இந்த போர்டெலாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஒரு பவர் சப்ளை வேணும். அந்த பவர் சப்ளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போது இந்த பவர் சப்ளை டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. அதாவது ஒரு 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு போர்டும் ஒரு மாதிரி. ஒன்றில் வந்து 24 ப்ளஸ்ஸு கிரவுண்டு, காமன் கிரவுண்டு, 24 மைனஸ் அவுட்புட் கொண்டு விட்டு வரும். கன்வெர்ட்டர் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இது இருந்தால் தான் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் நல்ல ஒரு குவாலிட்டி பஞ்ச் பேஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணுன்னா அந்த பவர் சப்ளையில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். அப்போ தான் கொடுக்க முடியும். அது மட்டுமா டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் 500 வாட்ஸ் காமிச்சிருக்கேன். அடுத்தது 1000 வாட்ஸு 2000 வாட்ஸ் இந்த போர்டெல்லாம் இருக்குது. அந்த போர்டெல்லாம் ஒர்க் பண்ணணுன்னா கூட இந்த டூயல் பவர் சப்ளை கண்டிப்பாக தேவை. ஓகேப்பா? இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லேயும் இப்படி தான் தேவைப்படும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து எனக்கு அதை விட பெஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய ரிக்வஸ்ட்டுக்காக தான் எல்லாமே. நிறைய நியூ கமர்ஸ் நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் இன்ஜினியர்ஸு, நியூ கமர்ஸு, பிகினர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்கில் அவங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து 45/045. இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல்னால் வித்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனோடு வந்துடும் இந்த போர்டில். இது 40+40 இதில் இந்த போர்டு. இதில் 50+50 இந்த போர்டெல்லாம். ஸோ இப்படி மார்க்கெட்டில் இருக்க நீங்கள் வரக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டு கிளாஸ் டி போர்டு ட்ரைவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பவர் சப்ளை தேவைப்படும். அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இப்படி தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். யாருக்கு சர்க்யூட்டை பார்க்க முடியுது, சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ண முடியுதோ அவங்க தான் சர்வீஸ் பண்ண முடியும். இன் ஃபியூச்சரில் நம்ம காம்பனன்ட்ஸை மாற்றி பார்த்து எந்த போர்டையும் ரெடி பண்ண முடியாது. டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5-point and home that assembling and troubleshooting, UPS inverter, emergency light, induction stove, all SMBS. எல்லா ஒர்க்குமே இம்பார்ட்டன்ஸ் தான். பட் 1 by 1 படிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை தேர்வு தெரிஞ்சு படிக்க முடியும். எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் எங்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆல் எஸ்எம்பிஎஸ் பெரும்பாலும் வந்து 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, அதில் ஆம்பியர் டிஃப்ரெண்ட் ஆம்பியர், 5 ஆம்பியர், 10 ஆம்பியர், 20 ஆம்பியர், 30 ஆம்பியர் இப்படிலாம் இருக்குது. ஆம்பியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ நாம் இந்த மாதிரி போர்டெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ண முடியும். அப்படி அசம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த போர்டு தேவைப்படும். 12 வோல்ட் டிசியை
நமக்கு தேவையான அல்லது இந்த அவுட்புட் ஆம்பிளிஃபையருக்கு தேவையான வோல்ட்டை நம்மளால் இதில் இந்த போர்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.